ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபினா, மருத்துவ குணங்கள் பல நிறைந்த சுண்டைக்காயை வச்சு ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா கழுவி வச்சுருக்கிற பச்சை சுண்டைக்காய் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் கழுவ வேண்டாம், ஏன்னா உள்ளே இருக்கிற சீடெல்லாம் போயிடும் இதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா. ஏன்னா அதெல்லாமே நல்ல மெடிசினல் வேல்யூவானது. அதனால் நீங்கள் முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறமா உரலில் போட்டு தட்டுங்க. பச்சை சுண்டைக்காய் எல்லாத்தையுமே இடிச்சாச்சுங்க. குழம்பு செய்யறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே உப்பு மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருவேங்க. நான் காய்களையும் இந்த மெத்தடில் தான் நான் கழுவிக்குவேன், அதுக்கப்புறம் தான் எடுத்து கட் பண்ணுவேன். நம்ம இன்றைக்கி ஒரு மண்பாண்டத்தில் தாங்க சமையல் செய்ய போகிறோம். ஸோ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். முதல்ல குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயத்துக்குள்ளே மசாலாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சுண்டைக்காய் கொடுத்து பழக்கிடுங்க. ஏன்னா வயிற்றில் இருக்கிற புழுக்களை அழிக்கிற சக்தி சுண்டைக்காய்க்கு இருக்கு. இது குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கினா போதுங்க. இப்ப இதுல நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வதக்கிடலாங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கடைசியா ஒரு 1/2 கப் தேங்காய் இதுல சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. வதக்கின மசாலா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை நல்லா அரைச்சாச்சுங்க. குழம்பு செய்யறதுக்கு மண் சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனேயே எடுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அடுத்ததான் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம்.
கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இப்போ இது கூட சேர்த்திக்கலாங்க. ஜாரில் தண்ணி விட்டு அதையும் கழுவி இதிலேயே ஊற்றிக்கலாம். சுண்டைக்காயை இப்படி நல்லா வதக்கி சேர்த்தும் போதுங்க உங்களுக்கு சுண்டைக்காயோட கசப்பு வந்து சுத்தமாக குழம்புல தெரியாதுங்க. சுகர் பேஷண்ட்டு ரெகுலராக சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகர் லெவல் மெயின்டெனாக இருக்குங்க. புளிக்கரைசல் ஒரு அரை கப்பு இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.